இந்த உலகத்துல கொடுமைகள், அநியாயங்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் மறுமை நாள் தான் விசாரணையுடைய நாள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயமாக தீர்ப்பு வழங்கப்பட்டார்களோ அவர்களுக்கும், நீதியாக யாருக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கும், நீதியே வழங்கப்படாமல் அநியாயம் இழைக்கப்பட்டார்களே விசாரணை அவர்களுக்கும், நீதிக்கே வர முடியாமல் ஒரு பட்டியல் இருக்கிறே அவர்களுக்கும், எல்லோருக்கும் மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுடைய அதிபதி அவன் தான், தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன் தான். வலா யுத்லமூன ஃபதீலா, அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா யுத்லமூன ஃபதீலா, ஒரு அதாவது சாதாரண ஒரு துளி அளவேனும் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். சாதாரண அளவுக்கேனும் அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். எந்த அளவுக்கு மிஸ்காலு தர்ரா, ஒரு அணுவுடைய பெருமானமாக இருந்தாலும் அங்கே அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்ல அல்லாஹ் தஆலா அதாவது ஃபலா யகாஃபு துல்மன், அந்த இடத்தில் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர் எந்த அநியாயத்தையும் பயப்படக்கூடாது. இறைவன் நீதி என்ன செய்வான், வழங்க முழு நீதியை எடுப்பான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாள் தான் சகோதரர்களே உண்மையான தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இடம். நம்ம மறுமை விசாரணையை எங்களோட சிந்தனை வார நேரத்தில் கூடுதலா எதுக்கு வரும்னா, நம்ம நன்மை தீமை நம்ம செய்தோமே இபாதத்துக்கள், இதுகளை பற்றி விசாரணை தான் நம்மளுக்கு முந்தி வருகிறது. அதெல்லாம் முதலாவது நம்ம நினைக்க வேண்டும். இந்த உலகத்துக்கான டோட்டல் நீதியே மறுமை நாள் தான். இந்த உலகத்திற்கான முழு நீதியே மறுமை நாள் தான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் மறுமை என்பது ஒரு மூமினுடைய மனதில் எப்படி இருக்கணும் தெரியுமா? இபாதத்துக்களுக்கான விசாரணை போன்ற சிந்தனையாக இருக்கக்கூடாது. அருள்களுக்கான ஞாபகத்துக்களுக்கான விசாரணை போன்ற நிம்மதியாக நினைக்கக்கூடாது, விசாரணையாக நினைக்கக்கூடாது. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அநீதியாளர்களுக்கும் எதிரான ஒரு விசாரணை தான் மறுமை நாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் இறைவனின் நீதிமன்றம் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், வலைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், இறைவனுக்கும் யாருக்கிடையில விசாரணை நடக்கிறதோ அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவர் தேவை கிடையாது. மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்றா, இவர் சொல்றது மொழிபெயர்த்து அல்லாஹ்வுக்கு சொல்றதல்ல, அங்க துர்ஜுமான் ரசூலுல்லாஹி மீடியேட்டர் விளங்கிட்டா, இவருக்கு அவருக்கு விஷயத்தை சொல்லி வாதிக்கிற லோயர், இது அங்க எதுவும் இல்ல, அல்லாஹ் டைரக்ட்லி செய்வான், பேசுவான். அது மாத்திரமல்ல, ஒரு விசாரணைக்கு நம்ம போன என்னதெல்லாம் பயப்படுவோம், ஒரு விசாரணைக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் எதுக்கெல்லாம் பயப்படுவோம், பல விஷயங்களுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஒன்று, நம்ம விஷயத்தை இவர் சரியா புரிஞ்சு கொள்வாரா, நம்ம அநியாயம் இழைக்கப்பட்டு சரியா புரிஞ்சு கொள்வாரா, உன்னை விட புரிஞ்சு கொள்வோம், உன்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்துல விசாரணை நடக்க போகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம விசாரணை எடுபடுமா, ஏற்கனவே 100 வழக்கு இருக்குது என்னது எப்ப வரும், அதே கணக்கில் வரும். இறைவன் ஒரு நீதி இருக்குது, முதல் 2 3 என்ன 100வது அநியாயமா இல்லையா, காபிர்களையே 100 பேரை விசாரிக்கிறான் அல்லாஹ் தஆலா, அதுல ஒத்தனை தேவையில்லாம 100வது ஆக்கினா 99 பேரை முற்படுத்தினது ஏன் விசாரணை வருமா இல்லையா, அப்படி இருக்காது இறைவனிடத்துல. இறைவன் விசாரிக்கிற முறையே தனியாக இருக்கும். நேரத்தில் கூட யாரும் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அநியாயம் இழைத்தவன் நீதிபதியோடு உள்ள உறவை வைத்து ஆசைப்படுவான். என்ன ஆசைப்படுவான், ஒன்னு நினைக்க மாட்டாரு, வணங்கிட்டா எனக்கு ஏதாவது சார்பா நிற்கும், இந்த சின்ன ஆசை கூட அந்த விசாரணையில் என்ன செய்யாது, வராது. அது மாத்திரமல்ல, பல கோடி கணக்கில் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் குற்றவாளிகளுக்குரிய வெட்கமும் தயக்கமும் குறைவாக இருக்கும். ஏன் ஒத்த விசாரிக்கப்பட்டா தானே பிரச்சனையா இருக்கும், கோடிக்கணக்கானவர்கள் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும், அது குறைவாக இருக்கும். ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் 100 கோடி பேர் இருந்தால் 100 கோடி பேருடைய உணர்வு